வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் இந்த நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வெஹிக்கிள்ல இந்த வீல் இருக்குது இல்லையா, நல்லா ஷேக் ஆகுது. நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் சஸ்பென்ஷன் ரிலேட்டடா. உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த அளவுக்கு ஷேக் ஆகுது அப்படின்னு. இது ஏன் இப்படி ஷேக் ஆகுது அப்படின்னா, இதுக்கு காரணம் நிறைய பேர் இந்த ரோஜர் ஆப் ஹெலிகல் ஸ்ப்ரிங் பஃபர், காயில் ஸ்ப்ரிங் பஃபர் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சாதனத்தை வெஹிக்கிள்ல ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்க. இதை ஃபிக்ஸ் பண்ண உடனே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, என்னோட வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி வேற லெவல்ல மாறிட்டுங்க, கார்னரிங்லாம் பண்ணும்போது வெஹிக்கிளோட பாடி ரோலே தெரியலைங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க. அது எல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா, இதுல இந்த டயர் பாருங்க, இந்த இடத்துல எந்த அளவுக்கு வியர் ஆயிருக்குது அப்படின்னு. இன்னர்ல தெரியுதா, இந்த இடம் மட்டும் பாருங்க எந்த அளவுக்கு வியர் ஆயிருக்குது அப்படின்றத. அதே இந்த அவுட்டர் டயர் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு. இங்க பாருங்க, ஏன் இந்த அன்இவன் வியர் ஆயிருக்குது அப்படின்னா, நான் இதுதான் ரீசன் சொல்ல வரலங்க. இப்போ இதுதான் உங்களோட வெஹிக்கிளோட ஷாக் அப்சர்வர், அந்த ஸ்டட் இருக்குல்ல, டேம்பர், அதுன்னு வச்சுக்கிடுவோம். இதுதான் அந்த பிஸ்டன் மேல கீழே போயிட்டு வர்றது. இதை சுத்தி ஹெலிகல் ஸ்ப்ரிங் இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன் உதாரணத்துக்கு. இப்போ இது இந்த லெவல்ல இருக்கும்போது நான் பிடிச்சி ஷேக் பண்ணேன் அப்படின்னோம்னா கொஞ்சம் டஃப் கொடுக்கா. இப்போ நீங்க இந்த ரோஜர் பெர்க் இதை போட்டு ஹெல்த் ஸ்ப்ரிங்க மேல தூக்கி வச்சுட்டீங்க, அதாவது இங்க இருக்க வேண்டிய இடம் இங்க தூக்கி வச்சுட்டீங்க. இப்போ வண்டி ரன்னிங்ல வேகமா போகுதா, வெஹிக்கிளோட வெலாசிட்டி ஒரு 100 km/h டச் பண்ணிட்டோம். இப்போ ஒரு பம்ப்ல போய் இப்படி மோதுதுன்னு வைங்களேன், இப்படி மோதும் போது இது எந்த அளவுக்கு இப்படி ஷேக் ஆகும் அப்படின்றது பாத்துக்கிடுங்க. இதே இந்த ரோஜர் ஆப் இல்ல அப்படின்னா இது இங்க தள்ளி இருக்குமா, அதே 100 km போய் மோதும் போது இப்போ இந்த ஆங்குலர் வெலாசிட்டி இருக்கு இல்லையா, லீனியர் வெலாசிட்டி, இதோட சேர்ந்து இந்த பேரலா போகுது இல்லையா, இதோட சேர்ந்து இந்த வெர்டிகல் மோஷனும் ரியாக்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எக்ஸாக்டா டெக்னிக்கலா நான் சொல்ல வரல. இப்போ இப்போ இந்த லீனியர் மோஷனும் மேல இருந்து வரக்கூடிய அந்த வெர்டிகல் மோஷன் இருக்கு இல்லையா, அதுவும் சேர்ந்து வரும்போது அந்த பம்புல போய் மோதும் போது இந்த இடம் நீங்க தூக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா இந்த அளவுக்கு ஷேக் ஆகுங்க. அதனாலதான் அந்த டேம்பர் மவுண்ட் போயிருச்சு. அது போனதுனால அந்த வீல் ஷேக் ஆகுது. இங்க இந்த மாதிரி இருக்கு. இன்னொன்னு, ஒரு வெஹிக்கிளோட ஸ்டெபிலிட்டி இருக்குது இல்லையா, அது நிறைய பேர் இது கூடனோடனே எனக்கு கார்னரிங்ல எல்லாம் பாடி ரோல் தெரியலைங்க, ஸ்டெபிலிட்டி அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு நிறைய பேசுவாங்க. ஆனா ஒரு வெஹிக்கிளோட ஸ்டெபிலிட்டி அப்படின்றது வெஹிக்கிளோட சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு இருக்கு இல்லையா, சென்டர் ஆஃப் கிராவிட்டி, சென்டர் ஆஃப் மாஸ், நீங்க நிறைய ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ல படிச்சிருப்பீங்க. சென்ட்ராய்டு, சென்டர் ஆஃப் கிராவிட்டி, சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு. அது என்ன அப்படின்னு நான் இப்போ சொல்ல வரேன் தெளிவா. இப்போ இந்த வெஹிக்கிளோட சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல கேபின் உள்ள, அதுதாங்க சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அந்த இடத்துல தான் இருக்கும். அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட அளவு அதிகமாக தான் கார்னரிங்ல பாடி ரோல், உள்ள இருக்கவங்களுக்கு கொமட்டல் வர்றது, இது எல்லாருமே அதுதான் காரணம். நிறைய பேருக்கு எஸ்யூவில போகும்போது பாடி ரோல் அங்கங்க வெஹிக்கிள் வரல மாதிரி தெரியும். அதே ஒரு செடான் டைப்ல போறோம் இல்லையா, நம்ம தரையோட தரையா இருப்போம், சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படி தரையில இருந்து ஒரு 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு பாடி ரோலும் தெரியாது, ஸ்டெபிலிட்டியும் நல்லா இருக்கும். நீங்க இதை தூக்கி அதிகமாக்கிட்டீங்க அப்படின்ன உடனே பாடி ரோல் கார்னரிங்ல எல்லாம் போய் திருப்போம் இல்லையா, ஒரு 100 km/h டைரக்டா. இப்போ வெஹிக்கிள் டைனமிக்ஸை பொறுத்தவரை, ஏரோ டைனமிக்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க. இப்போ அந்த டைனமிக்ஸை பொறுத்தவரை லீனியர் மோஷனோட கார்னரிங்ல போகும்போது ஆங்குலர் மோஷனும், லீனியர் வெலாசிட்டி பிளஸ் ஆங்குலர் வெலாசிட்டி ரெண்டுமே கொலாப்ஸ் ஆகக்கூடிய ஏரியாங்க. வெஹிக்கிள் வேகமா போய் திரும்பும் போது சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் அப்படின்னு நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா, சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ அதனால பாடி கார்னரிங்ல அவுட்டர் போகுங்க. அந்த டைம்ல நீங்க இதை பிடிச்சி இங்க வச்சிருக்கீங்கன்னு வைங்க, பாடி கார்னரிங்ல அவுட்டர்ல வெளியே வரணும் இல்லையா, அப்போ வரப்போ கார்னரிங்ல வெஹிக்கிள் இப்படி வேகமா போயிட்டு இருக்கு, அப்படியே ஸ்டட் மவுண்ட் இங்க இப்படி அழுத்துங்க, ஸ்டட்டுக்கு கொடுக்கும். அப்போ இந்த மவுண்ட் இருக்கு இல்லையா, அது டேமேஜ் ஆகணும். இல்ல இங்க ஆயில் சீல் இருக்கு இல்லையா, அது பிரேக் ஆகணும். இந்த ரெண்டு தான் இதுல நடக்கும். நிறைய பேர் அதாவது எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில நான் சொல்றேன். இது உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படின்றது மேட்டர் இல்ல. இது மாற்றுறதுனால வெஹிக்கிளோட சஸ்பென்ஷன் இருக்கு இல்லையா, அதோட லைஃப் குறைஞ்சிருங்க. அத மாதிரி ஸ்டெபிலிட்டிலாம் இப்படி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்குமா அப்படின்றது பாசிபிள் இருக்கா இல்லையான்றது தெரியல. இதான் அந்த ஸ்டட் உள்ள வெளியே போயிட்டு வர்றது. இதை சுத்தி ஹெலிகல் ஸ்ப்ரிங் இருக்குதுன்னு வைங்க, எந்த அளவுக்கு ஆடுது. இதே உள்ள தள்ளி இருந்தா இதுதாங்க இதுல நடக்குது. அந்த ஸ்டட் பிஸ்டன் எவ்வளவு டிராவல் ஆகுது, அந்த டிராவல் ஆகக்கூடிய அந்த மோஷன் இருக்கு இல்லையா, அதுவுமே இதுல சஃபர் ஆயிருங்க. இதே டைரக்டா இங்க இருக்குதுன்னு வைங்க, இது டிராவல் ஆகிற மோஷன் வீல் பம்புல மேல ஏறினோடனே இப்படிதான் இந்த பிஸ்டன் இருக்குதுன்னா போயிட்டு வரணும் இல்லையா. இதே நீங்க இங்க கொண்டாந்து வச்சிட்டீங்கன்னு வைங்க, அதோட டிராவல் டிஸ்டன்ஸ் அதிகமாகிரும். ஸோ உள்ள ஜென்ரேட் ஆகக்கூடிய அந்த வேக்கம் இருக்கு பாருங்க, அதனால ஆயில் சீல் இந்த ஏரியால புடுங்கி வெளியே வர்றதுக்கு பாசிபிள் நிறையவே இருக்குதுங்க. இங்க வாங்க, இந்த வெஹிக்கிள்ல ரியர்லயும் எந்த மாதிரி இருக்குன்னு பாத்துடலாம். ஃப்ரண்ட் ஸ்டட்ல ஹெலிகல் ஸ்ப்ரிங்கோட சேர்ந்து வந்துரு இல்லையா, ஆனா இதுக்கு ரியர்ல ஷாக் அப்சர்வர் தனியா, அப்புறம் ஹெலிகல் ஸ்ப்ரிங் தனியா இருக்குங்க. அந்த ஹெலிகல் ஸ்ப்ரிங்ல அதை கொடுத்து வச்சிருப்பாங்க. வாங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாத்துருவோம். ரியர் வீல்ல வாங்க, இந்த இருக்குது இல்லையா, இங்க பாருங்க, இந்த ஆக்ஷனா இருக்காது. இந்த இடத்துல நீங்க பாருங்க, ஒரு ரப்பரை பிடிச்சி இந்த ஸ்ப்ரிங் கம்ப்ரஸ் ஆகணும் இல்லையா,
கம்ப்ரஸ் ஆகுனாதான் அந்த ஷாக்ஸ் எல்லாமே டைரக்டா அந்த ஷாக் அப்சர்வருக்கு போகாது. இங்க யோசிச்சு பாருங்க, இந்த ஷாக் அப்சர்வர் இந்த பூட் இருக்கு இல்லையா, டஸ்ட் பூட், அது இங்கதான் இருக்கணுங்க. இது இங்க கொடுத்து ஒரு 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 எம்எம்படி கேப் கொடுத்து வச்சனால இது மேல போய் நிக்குதா, ஸ்டட்டை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு தான் இருக்கும். அதனால இந்த இந்த புஷ் மேல இருக்கக்கூடிய மவுண்ட் இது எல்லாமே ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் ஆகும். உங்களுக்கு நான் இதுக்கு மேல எப்படி சொல்ல, உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையான்னு தெரியல. இது மாற்றுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து கம்பெனிலன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிபிகேஷன் இருக்கும், உங்களுக்கு இது மாட்டுங்க மாட்ட வேண்டாம்னு நான் சொல்ல வரல. உங்களுக்கு வந்து இன்னும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக்கணும் எனக்கு அப்படின்னா இதுக்கு லாங் டிராவல் ஸ்ட்ரிப் ஷாக் அப்சர்வர்னு இருக்கு. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோல காட்டுறேன். அது ஷாக் அப்சர்வர் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும், பட் ஆனா அதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். நீங்க ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்ல வந்து இதை போடுறதுனால எனக்கு வெஹிக்கிளோட ஸ்டெபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது, பாடி ரோல் வந்து கம்மி ஆகுது, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வாங்க, இதுல எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்க. இந்த ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்லயும் ஃப்ரண்ட்ல இந்த இருக்குது இல்லையா, இது ஓப்பன் டைப் ஹெலிக்கல் ஸ்ப்ரிங். இது பேரு இந்த ரெண்டு காயிலுக்கும் இடையில வந்து கேப் இருக்கணும், அதனால இதை ஓப்பன் டைப்னு சொல்லுவோம். க்ளோஸ்ட் டைப்னு நீங்க ரயில்வேல எல்லாம் பாத்துருப்பீங்க, ட்ரெயின்ல கீழே. இப்போ நீங்க அந்த ஓப்பன் டைப்பா க்ளோஸ் டைப்பா மாத்துற மாதிரி இது வந்து ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இதனால என்னென்ன டிராபேக் இருக்கு, அந்த லாங் டிராவல் ஸ்ட்ரிப் ஷாக் அப்சர்வர்னு சொல்லுவோம் இல்லையா, அது என்ன எப்படி இருக்கும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல தெளிவா காட்டிடுறேங்க.